Hi friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஜுவல் கலெக்ஷன்ஸ் மீன் பிரேஸ்லைட்ஸ் அண்ட் கடாய் டைப் பிரேஸ்லைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ சைஸ் தான். எந்த ஒரு நீங்கள் வந்து பேங்கிள் சைஸ்லாம் மென்ஷன் பண்ணி அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஃப்ரீ சைஸ் தான். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி உள்ள ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து கடாய் டைப்பில் உள்ள ப்ரைஸ் லைட்ஸ் தான். உங்களுக்கு பார்க்கறதுக்கு பேங்கிள் மாதிரி இருக்கும். ஏடி ஸ்டோன் வச்சோம். ஏடி ஸ்டோன் அது உங்களுக்கு வந்து கோல்ட் ஃபினிஷில் மைக்ரோ பிளேட்டடு ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு மாதிரியே இருக்கும். எவ்வளோ அழகான டிசைன்ஸ்லாம் பாருங்கள். இதில் வந்து நான் வந்து பிக்காக எடுத்து கம்யூனிட்டி பேஜ்லேயும் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணதில் ஒரு சில கடாய் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வீடியோஸில் இருக்காது, பட் ஃபோட்டோஸில் அட்டாச் ஆகிருக்கும். ஏன்னா பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் முன்னாடியே எடுத்து கம்யூனிட்டி பேஜில் போட்டிருந்தது. ஸோ வந்து இப்போ வீடியோஸாக மேக் பண்ணும் போது ஒரு சில கடாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, அதனால் இருக்காது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு கோல்டு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வியோ பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து செல்லிங் ப்ரைஸ் 399 வரைக்குமே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நல்ல ட்ரெண்டிங்கில் போகிறவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா 499 வரையுமே இந்த ஒரு கடாய் வந்து 499 வரையுமே வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ரெண்டு ப்ரைஸ் இருக்குது. 230 270 இருக்குது. நான் ஃபைனலாக வந்து வீடியோஸ்க்கு அப்புறம் வந்து பிக்குமே அட்டாச் பண்ணியிருக்க பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸில் கிளாரிட்டி இல்லைனாலும் பிக்கில் நல்லா கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ எந்த கடாய் வேணுமோ அதை வந்து ஒரு டிக் மார்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து புக் பண்ணிக்கலாம். இதை சொன்ன மாதிரி பிக்கில் இருக்கிறதுல ஒரு சில கடாய்ஸ் வந்து உங்களுக்கு சோல்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிரேஸ்லைட் டைப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுவும் சேம் தான். வந்து உங்களுக்கு கோல்ட் ஃபினிஷ் மைக்ரோ பிளேட்டடில் வந்து செயின்ஸ் வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோன் வச்ச மாதிரி வந்து சென்டரில் அந்த டிசைன்ஸ் வந்து ஏடி ஸ்டோன் வச்சுருக்கும். இதுவுமே நீங்கள் வியோ பண்ணும் போது பியோர் கோல்டு மாதிரியே இருக்குது. நீங்கள் வியோ பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ். ஸோ இந்த பிரேஸ்லைட்ஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா 299 to 350 வரையுமே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நார்மலாக சொன்ன மாதிரி தான் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இதை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேரண்டி ஐட்டம்னு சொல்லலாம்ல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். மெட்டீரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் நம்மளோட பிரேஸ்லைட்டாக இருக்கட்டும், கடாயாக இருக்கட்டும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஏடி ஸ்டோன் வச்சதுனால ஒரு கோல்டுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால வந்து ரொம்ப நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சாரீஸாக இருக்கட்டும், ஒரு ஜுவல் கலெக்ஷன்ஸ் வந்து ட்ரெண்ட் பண்ணி ரொம்ப அவங்களே வியோ பண்ணி காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு காமிக்கிறவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா இது 499 வரையுமே சேல் பண்ணுறாங்க. பட் நம்ம ரொம்ப 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 லோ ப்ராஃபிட்டில் நல்ல ஒரு ப்ரைஸ். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸ் வியராக இல்லை நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், வியோ பண்ணும்போது ரொம்பவே நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வியோ பண்ணணும், பட் வந்து நம்ம வந்து பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரி இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் ரெண்டுமே இருக்குது. கடாய் டைப் பிரேஸ்லைட்டும் இருக்குது, செயின் டைப் பிரேஸ்லைட்ஸுமே இருக்குது. இதில் ஒரு என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோல்டில் வந்து நம்ம ஸ்டோன் வச்சதெல்லாம் பார்ப்போம். ஏடி ஸ்டோன் வச்சதெல்லாம் பார்க்க நமக்கு கண்ணை பறிக்கிற மாதிரியே இருக்கும். பட் எடுக்க தான் மனசு வராது. ஏன்னா ரீசேல் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டோன் ஏதாவது மிஸ் ஆனாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரியே கஷ்டமாயிடும். ஸோ அதனாலே நம்ம மோஸ்ட்லி ஸ்டோன் வெயிட்டை லெஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டில் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஒரு சில பேர் தான் எடுப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டரில் பார்க்க கோல்ட் ஃபினிஷில் இருக்கிறதுல வருது. ஸோ கண்டிப்பாக அதுவும் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கிடைக்கும் போது ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லிமிட்டெட் ஸ்டாக் தான். ஸோ பிரேஸ்லைட் கூட உங்களுக்கு வந்து ஃபைனலாக பாருங்கள், பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து வீடியோஸில் அந்த கிளாரிட்டி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் பிக்சர் பார்த்துக்கலாம். பிக்சர்லேயே நான் 1 2 3 அந்த கார்டுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கிளியராக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதுக்கு ஈஸி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்.